ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு பிளாக் கிச்சன். பிளாக் கிச்சனோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்குறீங்க. அது என்ன ரெசிபினா, இன்னிலேருந்து ரமதான் நோன்பு ஸ்டார்ட் ஆகுது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஸ்பெஷலாக ரமதான் நோன்புக்கு ஸ்பெஷலாக ரோஸ் மில்க் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஷார்ட்ஸுக்கு கொடுத்த சப்போர்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ். அதே மாதிரி என்னோட லாங் வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் யார் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, ரோஸ் மில்க்குன்னு சொன்னல, அதோட ரெசிபி வீடியோ தான். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கூட 2 ஸ்பூன் சர்க்கரையும் அகர் அகருன்னு சொல்கிற அந்த சைனா கிராஸ் கொஞ்சம் போட்டுட்டு, ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதித்த பிறகு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது எதுக்குன்னா, ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி ஒன்று கிடைக்கும் அந்த ரோஸ் மில்க்குள்ளே போடுறதுக்கு. அதுதான். அந்த தண்ணியை நான் கொஞ்சம் மிச்சம் பண்ணிவிட்டேன். அதுலேயே கொஞ்சம் பால் ஊற்றி அதை ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டு, வேணும்னா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட் எப்படின்றத பார்த்துட்டு. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் இதை ஊற்றி, இது ரெண்டுமே கொஞ்சம் அந்த ஹாட்னஸ் கம்மியானோன்னே ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா, அந்த பிளேட்டில் ஊற்றுனது ஒரு ரோஸ் மில்க் ஜெல்லி கிடச்சிரும். இந்த பவுலில் ஊற்றுனது ரோஸ் மில்க் புட்டிங் கிடச்சிரும். ஸோ 2 ரெசிபி இன்க்ளூட் ஆகும் உங்களை இதில். அப்புறம் நான் நைட்டே பாதாம் பிசன் ஊற வச்சுட்டேன். இப்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த சப்ஜா விதை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ்க்கு இந்த ஜெல்லி மட்டும் ஒரு ஒரு சீக்ரெட்டுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. இது கூட ஒன்றும் இருக்குது. அதுதான் வாட்டர்மெலன் போட்டு ஒரு ரோஸ் மில்க் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உண்மையாக ரோஸ் மில்க் தானே, இதுக்கெல்லாம் ஒரு ரெசிபி வீடியோவா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடுங்க. நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடிய ப்ரைஸ் தான். எதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி நல்லா வந்ததுன்ட்டு. கொஞ்சம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பால் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா கொதிக்க வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு இருக்க பால் தான். அந்த பால் கூட அந்த ஜெல்லி, நான் ஜெல்லியை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டேன் ஷூட் பண்ணோன்றதுக்காக. அந்த ஜெல்லி, வாட்டர்மெலன், அப்புறம் அந்த பாதாம் பிசின், கொஞ்சம் சப்ஜா விதை, இது எல்லாத்தையும் போட்டு தேவைன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பால் எக்ஸஸாக ஊற்றிருக்கீங்கள்ல, எனக்கு தேவைப்படலை, நான் ஊற்றலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு கிளாஸ் பவுலில், கண்ணாடி பவுல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு இந்த ரோஸ் மில்க் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, அவங்களதும் நான் பண்ணுவேன். யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.